நாங்க குடும்பமா ஒண்ணா இருந்ததே இல்ல. நாங்க குடும்பமா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. எங்க வீட்ல நாங்க குடும்பத்தோட ஒண்ணா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இல்ல ஒரு போட்டோ ஃப்ரேம் எங்க வீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா தான் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் ரொம்பவும் ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஃபேமிலியா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேரோட போட்டோ எனக்கு அனுப்புனாங்க. அந்த போட்டோஸை 4 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி கேமராக்கு போஸ் கொடுக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி அவங்க கையில கொடுத்தேன். அதை பார்த்த உடனே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எமோஷன் ஆயிட்டாங்க. இந்த போட்டோவை உடனே எனக்கு போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி கொடுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரே நாள்ல கொரியர் அனுப்பிட்டேன். சோ உங்களுக்கும் உங்க ஃபேமிலி போட்டோ ஒண்ணா இருக்கிற மாதிரி இதே மாதிரி போட்டோ ஃப்ரேமா வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நீங்க கேட்ட மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன்.